மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. அரசு அதிகாரிகளை ஊடகங்களின் கேள்விகளுக்கு உட்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக அரசு அதிகாரிகளின் கௌரவத்தை நிலைநிறுத்தி அவர்களின் அர்ப்பணிப்பை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திறமையான குடிமக்களை மையமாக கொண்ட பொது சேவையை உருவாக்குவதில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் அரசு ஊழியர்களுக்கு தாம் ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த ஆட்சியில் இருந்ததைப் போலன்றி மக்கள் நலனுக்காக செயற்படும் அரசு அதிகாரிகள் இனி அரசியலில் பழிவாங்கல்களுக்கு ஆளாக மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அமைச்சர்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பழைய அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து புதிய அரசியல் திசையில் பொதுமக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபான சாலை உத்தரவு பத்திரத்தினை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளர் எம். சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கும் எம். சுமந்திரனுக்கும் இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான அரசியல் சூழ்நிலைகள், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது சுமந்திரன் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான புதிய அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாகவும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டபடி 2015 தொடக்கம் 2019 இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் தொடர்பிலான அமல்படுத்தல் தொடர்பாகவும் இந்த செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவப்படுத்தும் அவசியம் என்பதையும் சுமந்திரன் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதுக்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தனது ஒத்துழைப்பினை வழங்க தயார் என்றும் வலியுறுத்துவதாகவும் கூறினார். இந்த விடயத்தில் முறைகேடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிபாரிசின் பேரில் கொடுத்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக பெயர் பட்டியல் வெளியிடப்படுவதில் தாமதம் ஏற்படுவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்களை குறித்ததான சந்தேகங்களை ஏற்படுத்துவதை அவர் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டியுள்ளதோடு உடனடியாக அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்துமாறு கோரிக்கையை முன்வைத்ததாக கூறினார். மக்கள் சேவைக்காக வருகிறவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுகாலை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எங்களுடைய ஆதரவு பூரணமானதாக இருக்கும். விசேடமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாடு சிக்கி 3 வேளை அல்லது 2 வேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு, பாராளுமன்ற அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு இத்தனை சலுகைகள் அத்தியாவசியம் என்று நான் சொல்லக்கூடாது. அது தேவையற்றது. ஆகையினாலே தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் குறைக்கிற போது அதற்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம். இது மிகவும் மோசமான ஒரு விடயம். மக்கள் சேவைக்காக சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இப்படியாக பாபமிட் எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறது. அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடிய எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம். இது ஒரு சமூக விரோத செயற்பாடு. நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது சமூக மட்டத்திலே. இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது. ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள், இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனை இந்த ஒவ்வொரு பாபமீட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் எட்டியிருக்கிறது. ஆகையினாலே அரசாங்கத்திடத்திலே ஒரு கோரிக்கை, வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார், எப்படியாக இந்த சிபார்சுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இலங்கைக்கு விஜயம் செய்யும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத்தையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அமைச்சர் ஜெயசங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சரின் மூத்த அதிகாரிகள் இந்த பயணத்தில் இணைக்க உள்ளனர். புதிய அரசாங்கம் கடந்த வாரம் பதவியேற்றதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும்.
இலங்கையின் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பு இலங்கையுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதிய ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலாவது உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும். கொழும்பு பொரளையில் உள்ள வைத்தியசாலை ஆராய்ச்சி ஸ்தாபனத்தில் நடத்தப்படும் விசேட சோதனைகள் கணிசமான காலமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார அதிகாரிகள் அதனை கவனத்தில் கொள்ளாமல் பெருமளவு பணத்தை செலவிட்டு வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெயரை மாற்றுவதற்கான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வினைப் பொருட்கள் இல்லாத காரணத்தால் பல அத்தியாவசிய சோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் சில நோயாளிகள் சிகிச்சையை தொடர முடியாது என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் துறையினால் சிகிச்சை பெற முடியாத சில நோயாளிகளின் வாழ்க்கை தற்போது மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து வைத்திய ஆராய்ச்சி ஸ்தாபனத்துக்கு அனுப்பப்பட்ட நோயாளர்களின் மாதிரிகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய முடியாதுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இரு நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு கடுமையான சீர்குலைந்தமையினாலேயே இதற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதே நேரத்தில் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றோம். இவ்வாறு EPLRLF கட்சியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அவர்களுக்கு அதுக்கான அழைப்புகள் மிக ஆரம்பத்திலேயே விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் நேரடியாக அவர்களை சந்தித்தும் நாங்கள் எங்களது ஆலோசனைகளை அல்லது எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேண்டிய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க முடியும். அவர்களது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடப்பதாக கூறினார்கள். அந்த கூட்டத்தில் அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீவிரமாக ஆலோசித்து அவர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கான முடிவை சொல்ல வேண்டியது இப்பொழுது தமிழிசை கட்சி தான். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எந்தெந்த தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடுது? வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலோசனைகள் சரிவரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பிலும் கூட போட்டியிடலாம். அது ஒரு பொதுவான சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு அது ஒரு பொதுவான சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவர்கள் தமிழ் தரப்பினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பியிருந்தார்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது புதியதொரு ஆட்சி வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பான தமிழ் மக்களது சிந்தனைகள், நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ற விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக இந்தியா இலங்கையில் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார விடயங்கள் தொடர்பாக, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பது தொடர்பாகவும், காங்கேசந்துறை துறைமுகத்தை என்னென்று சொல்வது மீளுருவாக்கம் செய்வது அல்லது புனருத்தாரணம் செய்வது, அதனை ஒரு முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும், தலைமன்னார் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து தொடர்பான போன்ற பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே அவற்றை இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கின்ற பட்சத்தில் அவை ஒரு துரித கதையில் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள், இந்த ஏர் டிராஃபிக் போக்குவரத்து சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான போக்குவரத்து அதிகரித்திருக்கின்றது. முன்னர் ஒரு விமானம் இருந்தது, இப்பொழுது 2 விமானங்கள் ஓடுகின்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் விமான ஓடுபாதை என்பது பெரிய விமானங்கள் வருவதற்கு போதுமானதாக இல்லை. இதனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் 8-9 மணி நேரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருவதற்கு செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவை மாற்றி அமைக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார வளங்கள், யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளினுடைய எண்ணிக்கை போன்றவை அதிகரிக்கும். ஆகவே மக்களும் ஓரளவுக்கு ஒரு வேலைவாய்ப்புகள், பல்வேறுபட்ட துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களையும் கூறியிருக்கிறோம். அதனை அவர்கள் கருத்தில் எடுத்து செயற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இவை தவிர ஒரு புதிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்குமா கொள்ளுமா போன்ற விடயங்கள். ஆனால் அது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனதா விமுக்தி பெரமுன அடிப்படையில்
ஒரு அதிகார பகிர்வுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனாலும் கூட தாம் ஆட்சிக்கு வந்தால் 13 நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை செய்வார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இவற்றை பார்க்க முடியும், எவ்வளவு தூரம் இவர்கள் சிறப்பாக செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் பல மாற்றங்களை உருவாக்குவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்பொழுது என்னென்னு சொல்வது, வாகனங்கள் கொண்டு வந்து கோல்ஃபேஸ் தொடரில் அடுக்கப்பட்டது, பிற்பாடு அந்த வாகனங்கள் அனைத்தும் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது போன்ற சில விடயங்கள் அவர்கள் ஒரு புதியதாக ஏதோ விடயங்களை செய்கிறார்கள் என்று மக்களை சிந்திக்க வைக்கின்றது. ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். 2 வாரம் தான் ஆகின்றது. அவர்கள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது இந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக முக்கியமாக தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவார்கள் என்பது திண்ணம். தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள், பொருளாதார நிலவரங்களை எப்படி மாற்றியமைக்கப் போகிறார்கள், ஏனென்று சொல்லிச்சொன்னால் அநேகமாக அடுத்த வருட இறுதியில் மீண்டும் வெளிநாடுகளுக்கான கடன்களை செலுத்த ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அதற்கான வட்டிகளை கட்ட வேண்டியிருக்கும். அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கான வருமானங்கள் மேலதிகமாக தேவைப்படும். இவற்றையெல்லாம் புதிய அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. இந்தியா அவர்களுடன் தாங்கள் ஒத்துழைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்தியாவுடன் ஒரு இணக்கத்துடன் செயற்படுவார்களா அல்லது எப்படி இணக்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்று சொன்ன தேவை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமும் 2 கிழமைக்குள் எதனையும் சாதித்து விட முடியாது. ஆகவே ஒரு புதிய அரசாங்கம் என்ற வகையிலும் ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அரசாங்கம் என்ற வகையிலும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களும் பல்வேறுபட்ட ஊடகங்களும் இந்த அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டி வருகிறார்கள். நல்லவை நடந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவோம். முக்கியமாக ஊழலுக்கு எதிராக அல்லது அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக போன்ற விஷயங்கள் நடக்குமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதற்கு தமிழ் தரப்பும் அவ்வாறான விஷயங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாட்டில் ஒரு உண்மையான நேர்மையான கலப்படமற்ற ஊழலற்ற ஒரு ஆட்சி முறை இருப்பது நிச்சயமாக நாட்டுக்கு சிறந்த விஷயம். ஆகவே அதில் நாங்கள் நிச்சயமாக அந்த விடயங்களில் நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே சமயம் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினருக்கும் தனியார் போக்குவரத்து சபையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் பல்வேறுபட்ட முடிவுகளும் பல்வேறுபட்ட தீர்மானங்களும் பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து கலந்துரையாடப்பட்டிருந்தன. எங்களுக்கு அப்படி போகிறாரு, எங்களுக்கு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாழ்ப்பாணம் பவனியா போகும். இது அப்படி இல்லை, எல்லா இடத்துல இருந்து பஸ் எங்களோட சோட்சவைக்குரிய பேருந்து நிலையம் இது இருந்தும் லாங் ட்ரிப் போகிற பஸ்களுக்குரிய பேருந்து நிலையம் இதில் கட்ட வேணும் என்று சொல்லியும் அதுக்கு மேலே தான் கடையில் வரும் என்று சொல்லி ஒரு திட்டம் போட்டிருந்தோம். மற்ற பேருந்துகள் பார்க் பண்ணுற கிடமெல்லாம் காட்டியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கிளிநொச்சியில் நிற்கிற பஸ் அவ்வளோ ரோட்டு வழியாக விட்டுருக்கிறோம். என்னென்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் சேவை நிற்கும், ஆஃப் பண்ணி அவ திருப்பி டேர்ன் தொடங்குற நேரத்தில் எங்களுக்கு பேருந்து நிலையத்தில் பஸ் விடுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடமெல்லாம் வேலியில் போட்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லைக்குள்ளே இருக்கிறெல்லாம் கொடுத்து வேறு மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதற்கு இந்த டிசிசியில் போட்டு குடிக்கணும். இது வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.